பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க கோரிய வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பழனி கிரிவல வீதியில் கோயிலுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள் மற்றும் பஞ்சாமிர்த கடைகளையும் அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவின் கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, பழனி முருகன் கிரிவல வீதியில் கோவிலுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள், பஞ்சாமிர்த கடைகள் உள்ளிட்டவற்றை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் பழனி கிரிவல வீதியில் எந்த விதமான வணிக நிறுவனங்களும் செயல்படக்கூடாது. குறிப்பாக பட்டா மற்றும் புறம்போக்கு நிலத்தில் யாருக்கு சொந்தமாக வணிக நிறுவனங்களோ அல்லது ஆக்கிரமிப்புகளோ இருந்தால் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும். காவல்துறை அதற்கு முழு ஒத்துழைப்பு, பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவ்வாறு காவல்துறை பாதுகாப்பு வழங்காத பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக நேரிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. திருத்தொண்டர் சபையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார். அதில் பழனி முருகன் கோவிலில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு புண்ணிய தலம், இந்த தலத்தில் அதிகமான ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, அதனை அகற்ற வேண்டும் என ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு அதிகாரிகள் முறையாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் தனபால் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பழனி கிரிவல வீதியில் எந்த விதமான வணிக நிறுவனங்களுக்கும் ஒருபோதும் அனுமதி கிடையாது. வணிக நிறுவனங்கள் எதுவாக இருப்பினும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் பழனி கிரிவல வீதியில் பழனி கோவிலுக்கு சொந்தமான பஞ்சாமிர்த கடைகளோ வணிக நிறுவனங்களோ கூட இருந்தால் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக வாகன ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற பல்வேறு உத்தரவுகளை இட்டதோடு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகளுக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது குறித்த அறிக்கையை கோவில் இணை ஆணையர் வரும் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை என கோவில் தரப்பில் குற்றச்சாட்டு குறித்து புகார் செய்யப்பட்டால் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்கிற எச்சரிக்கையை நீதிபதிகள் கொடுத்திருக்கின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.